மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகம் திரும்பவும் அந்த போஸ் பேச்ச கேட்டுக்கிட்டு குடிக்க போயிடுறாரு. அதே மாதிரி அந்த போஸ் எப்படியாவது ஆறுமுகத்தை கெட்டவனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை டெய்லியும் வாங்கி குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். மறுநாளும் அதே மாதிரியே ஆறுமுகம் குடிச்சிட்டு போறாரு. இங்க கண்மணி கேக்குறாங்க, என்னங்க நேத்துதான் பார்ட்டின்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னடா திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது, அது ஒண்ணும் இல்ல கண்மணி, இன்னைக்கும் அவங்க கூப்பிட்டாங்க, அதனால குடிக்க முடியா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட ஆறுமுகம் சொல்றாரு. உடனே கண்மணி ரொம்ப கோவப்படுறாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஆறுமுகம் இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி பேசவே இல்ல. என்ன கண்மணி, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு போய் நீ என்கிட்ட பேசவே மாட்ற அப்படின்னு ஆறுமுகம் கண்மணி கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க, நான் உங்களுக்காக இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கறல, ஆனா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதோட உங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஆறுமுகம் கடைக்கு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. இந்த போஸ் திரும்பவும் ஆறுமுகத்தை குடிக்க கூப்பிடுறான். இல்ல இல்ல மச்சான், இந்த மாதிரி கண்மணி கோவப்படுறா அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொம்பளைங்களே இப்படிதான் மாப்பிள, நீங்க வாங்க, அதுக்குன்னு நம்ம குடிக்காம இருக்க முடியுமா, இந்த மச்சான் சொல்றேன்ல வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு திரும்பவும் ஆறுமுகத்துக்கு தண்ணி வாங்கி வச்சு குடிக்க வச்சிடறான். திரும்பவும் ஆறுமுகம் போதையோட வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்துட்டு கண்மணி கோவப்படுறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, டெய்லியும் குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, என்னதான் பண்றது உங்களை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கண்மணி கண்டமணிய பேசிடுறாங்க. அதானே நான் பண்ணது, உங்களை கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு. இப்போ மத்தவங்க சொன்ன மாதிரி தானே நீங்களும் இருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல, இப்படி எல்லாம் நீங்க குடிப்பீங்க அப்படின்னா உங்களை நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. ஆறுமுகம் கண்மணியை கண்டமணியை திட்டி விட்டுறாரு. அப்படியே கண்மணி அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஆறுமுகம் குடி போதையில படுத்துடுறாரு. கண்மணி நைட்டு ஃபுல்லா தூங்கல. அப்படியே வெளியே எந்திரிச்சு வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. இங்க பார்த்தா தமிழ் பரிச்சுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே சேது படுத்திருக்காரு. தமிழ் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஜன்னல் வழியா பாக்குறாங்க. என்னது அது கண்மணி மாதிரி இருக்கே, இந்த நேரத்துல கண்மணியே இங்க உட்கார்ந்து இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் கண்மணிக்கு போன் பண்றாங்க. கண்மணி என்ன இது தமிழ்ச்செல்வி அண்ணி இப்ப போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது கையை அசைக்கிறாங்க. தமிழ்னால வெளியே எந்திரிச்சு போக முடியல, அதனால உள்ளேயே உட்கார்ந்து இருக்காங்க. இங்க வா கண்மணி, வீட்டுக்கு வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய தமிழ் கூப்பிடுறாங்க. கண்மணியும் இங்க வர்றாங்க. சேது வெளியே தூங்கிக்கிட்டு இருக்காரு. உள்ள என்ன கண்மணி ஒரு மாதிரியா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கண்மணி அழுதுகிட்டே நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. அண்ணி இந்த மாதிரி அவரே டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு அண்ணி, டெய்லி குடிச்சிட்டு கண்டமணிய பேசுறாரு நீ அப்படின்னு சொன்னதும் தமிழுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்ன கண்மணி சொல்ற? ஆமா நீ, அவரு டெய்லியும் குடிச்சிட்டு வர்றாரு. ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்போது ஃப்ரெண்டோட பார்ட்டி அப்படின்னு சொன்னாரு, நானும் விட்டுட்டேன், ஆனா தொடர்ச்சியா இதவே பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ அப்படின்னு சொல்லும் போது இங்க தமிழுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது.